ஒரு முறை மதர் தெரசாட்ட கேட்குறாங்க, எது உலகத்திலே ஒஸ்ட் டிசீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் மதர் தெரசா வந்து லெப்ரசி குஷ்ரோகத்தினால பாதிக்கப்பட்டவங்களுக்காக தான் தன்னை பொருட்படுத்தாமல் அவங்க வந்து ரொம்ப சாக்ரிஃபிஷியலாக பண்ணாங்கிறத பார்த்தோம். அவங்க கிட்ட கேட்கும்போது அப்போ அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஏதோ லெப்ரசியை சொல்லுவாங்க, இது மாதிரி ஒரு மோசமான டிசீஸே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் மதர் தெரசா சொன்னாங்க, the worst illness today is not leprosy or tuberculosis, but the sense of being unwanted, of not being loved, of being abandoned by all. உலகத்துல கொடிய நோய்கள்ல ரொம்ப மோசமான வியாதி எது அப்படின்னா லெப்ரசியோ டியூபர்குலோசிஸோ கிடையாது. ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபீலிங், நம்ம யாருக்குமே தேவையில்லை, இந்த உலகத்துல எனக்கு வந்து என்னை வந்து யாருமே நேசிக்கல, என் மேல அன்பு செலுத்தலை யாருமே, இதுதான் வந்து இந்த உலகத்துல இருக்க ஒஸ்ட் டிசீஸ், ரொம்ப மோசமான நோய்னா இதுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ். எனக்கா? ஆமாம், சரிங்க பிரதர். நான் வந்து எங்கள் வீட்டில் என்ன சொல்லாத விஷயம் வந்து, நீங்கள் ஏன் கொஞ்சம் கூட எக்ஸசைஸே பண்ண மாட்டீங்க அப்படின்னு தான் என்ன கேட்பாங்க. இது வேற எக்ஸசைஸ், இது வேற எக்ஸசைஸ். சரி, என்னடா நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் பைபிள் இல்லாமல் ஆன்சர் சொல்லணும். பிரதர், பைபிள் கேட்டால் நீங்கள் சொல்லிடுவீங்க, எனக்கு தெரியும். சரி, பைபிள் இல்லாமல் நீங்கள் சொல்லணும், சயின்டிஃபிக்காக சொல்லணும். நாங்கள் அந்த கேள்வி எப்போ உங்களை தான் பிரதர் கேட்போம், சயின்டிஃபிக் கேள்வி. நீங்கள் என்ன கேட்குறீங்களா? மாற்றிக்குவோம். சரி, ரைட், கேளுங்க, தெரிஞ்சா சொல்லுவோம். சிம்பிளான கொஸ்டின். இவங்க சொல்லிட்டாங்க, உலகத்திலேயே மோசமான வியாதி எதுனா ஒரு மனுஷன் அன்பை அனுபவிக்காம, லவ்னா என்னன்னே தெரியாம எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறது தான். வாட் இஸ் லவ்? அன்பு என்றால் என்ன? அன்பு என்றால் என்ன? பிப்ளிக்கலாக சொல்லக்கூடாது. பிப்ளிக்கலானா ஆண்டவர் பேரை சொல்லிடுவோம், உடனே தேவன் அன்பா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ அதை தவிர்த்து அன்பு என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுவோம். அதாவது காட்டுகிற அன்பை சொல்லலாம். அன்புனா என்னன்னு எப்படி, இப்போ அம்மா வந்து பையன்கிட்ட அன்பு காட்டுறாங்கன்னு சொல்லலாம். இப்போ உறவுகளுக்குள்ள இருக்கிற அன்பை சொல்லலாம், அன்புன்னு சொல்லலாம். அன்பு என்றால் பிப்ளிக்கலாக தான் அன்புக்கு என்னால் பதில் சொல்ல முடியுது, எனக்கு தெரிஞ்சு சொல்ல முடியுது. அன்புனா ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் செலுத்துறது அப்படி சொல்லலாமா? சயின்டிஃபிக்காக சொல்கிறோம். இப்போ சயின்டிஃபிக்கலி சொல்லணுமா? அப்போ நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு சயின்டிஃபிக்கலி அவனை சொல்ல வராது. சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா அவங்க சொல்லலாம், சயின்டிஃபிக்காக இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியாது. சொன்னா சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா C43 H66 N12 O12 S2. நேயர்கள் எவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகிறாங்கன்னு தெரியாது, நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறேன். அது என்ன அன்புக்கு என்ன இப்படி ஒரு லைட் சொன்னீங்கன்னா நான் எப்படி எடுத்துக்கிறது? இது ஒரு கெமிக்கல் ஃபார்முலா. சரி, ஆக்சிடாசினோட கெமிக்கல் ஃபார்முலா. அது ஒன்றும் இல்லை. அதாவது இப்போ ஒரு பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரான், சாயங்காலம் போயிட்டு வந்தோன்னா அவங்க அம்மா வந்து அவனை அணைச்சிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா அப்படின்ட்டு. அப்போ வந்து அந்த ரெண்டு பேருடைய பிரெயின்லேயும் ஒரு கெமிக்கல் செக்ரெட் ஆகும். ஆமாம், ஆக்சிடாஸ். இன்னைக்குள்ள பாஷையில் பேர் கெமிஸ்ட்ரி. அது ரெண்டு பேருக்கு நடுவில் கெமிஸ்ட்ரி சரியாயிடுச்சு. இது ஒரு தாய்க்கு மகனுக்கு நடுவில் இருக்க ஃபீலிங்ஸ் இது. ஓகே, அதிகப்படியான எக்ஸ்பிளனேஷன் லவ் என்றால்னா இதுதான் சயின்ஸால சொல்லுவாங்க. அந்த சுரக்கிற அந்த கெமிக்கலுக்கு பேர் தான், அதுக்கு ஒரு நம்பர் வச்சிருக்காங்க. அதோட கெமிக்கல் ஃபார்முலா தான் இப்போ நான் சொன்னது. ஆமாம், அதுக்கு போன வாட்டி கூட நம்ம அதுக்கு ஒரு பேர் வைக்கிறத பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஆமாம் இல்லையா? ஸோ அதோட கெமிக்கல் அப்போ இதுதான் லவ்வா? இந்த நம்பர் தான், இந்த கெமிக்கல் பேர் தான் லவ். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதான் லவ். இதான் லவ்வா? ஓகே, அது சொல்றது அதிகப்படியான எக்ஸ்பிளனேஷன். சயின்டிஃபிக்காக நான் கேட்குறேன், ஃபிலாசபிக்கலாக கேட்குங்க. சயின்டிஃபிக்காக கேட்டால் இதுதான் அதிகப்படியான எக்ஸ்பிளனேஷன். சயின்ஸ் கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் ஃபார் லவ் இதுதான் கொடுக்க முடியும். ஆனால் இதான் லவ்வா? லவ் இது இல்லை, அன்பு என்பது வேற இல்லை. அதுதானே பேஸ் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கு. ஆமாம், இதுக்கு எப்படி டெஃபினேஷன் யார் சொன்னா அப்படின்னு பார்த்தா ஃபிலாசபிக்கெலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அது கூட அப்சல்யூட்டாக யாருமே இது சொன்னதில்லை கரெக்டாக. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் இதுக்கு ப்ராப்பரான டெஃபினேஷன் சொன்ன ஒரே ஆளு கிறிஸ்து தான். ஆண்டவர் மட்டும்தான் இது டெஃபினேஷன் சொல்லியிருக்காரு. வேற எந்த பிலாசபிக்கல் ஆர்குமெண்ட்டும் அதுக்கு க்ளோஸ் கூட கிடையாது. மத்தேயு 7:12 ஆகையால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். இதனுடைய ஒத்த வசனம், இதனுடைய பேரன் நம்மளுக்கு எப்பவுமே பைபிள் இன்னொன்று இருக்கும். அந்த பேரை சொல்லிட்டா இது எக்ஸாக்டா லவ்வுடைய டெஃபினேஷன் நம்ம புரிஞ்சுக்கலாம். அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா யோவான் 15:12 நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரோடொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. அங்கேயும் நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும், இங்கே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. இப்போ இது ரெண்டும் உண்டு. ஸோ டெஃபினேஷன் ஃபார் லவ் என்னங்கிறத சிம்பிளாக 4 வாரத்தில் ஆண்டவர் சொல்லிட்டேன். உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைப்பீங்களோ டூ இட் டு அதர்ஸ். திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் டெஃபினேஷன் ஆஃப் லவ். உங்களுக்கு அடுத்தவங்க என்ன செய்யணும்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அவங்க நீங்கள் செய்யுங்க. அதுக்கு பேர் தான் அன்பு. அதுக்கு பேர் தான் அன்பு. இதோட நிக்கல, ஒருத்தர் போய் கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட, எது சுப்ரீம் கமாண்ட்? உன் தேவனிடத்தின் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. அதுக்கு ஈக்குவலா இருக்க செகண்ட் கமாண்ட்மெண்ட், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அன்பு கூறுவாயாக. இது டெஃபினேஷன் சொல்லிட்டார்.
லவ்வுடைய எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கும் அவர் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சார். தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கறதுலயும் பெரிய அன்பு ஒண்ணு கிடையவே கிடையாது. இதை முன்மொழிஞ்சாரு. இதுக்கு மறுமொழியாக இதை ப்ரூஃப் பண்ணி காமிச்சாரு சிலுவையில. ஓகே, அன்புனா என்னங்கிறதையும் சொல்லிட்டாரு. அன்புடைய எக்ஸ்ட்ரீம் எண்டு, அந்த டாப் சீலிங் அதோட ஃபார்முலாவையும் சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரு. அதோட ப்ராக்டிக்கலாகவும் அதை செஞ்சு காட்டிட்டாரு. அதாவது நம்ம இந்த வசனங்களை எல்லாம் ரொம்ப சிம்பிளா எடுத்துட்டு, அதான் நான் சொல்லுவேன், பரலோகம், இயேசு கிறிஸ்துங்கிற வேர்டெல்லாம் திருப்பி திருப்பி நம்ம சொல்லி சொல்லி அது நம்ம கேஷுவல் ஆயிடுச்சு. பழைய ஏற்பாட்டில் இந்த இயேசுங்கிற நாமத்தை கேட்க அவங்க அவ்வளோ வாஞ்சியா இருந்தாங்க. எங்களை மீட்கப்படுற நாமத்தை சொல்லுங்க சொல்லுங்க, அவங்களுக்கு சொல்லப்படாம 4000 வருஷம் மறைக்கப்பட்டு நமக்கு சொல்லப்பட்டுச்சு. இப்போ நம்ம அந்த வார்த்தையை ரொம்ப ஈஸியாக கேஷுவல் ஆக்கிட்டோம்ல. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி வசனங்களாகவும் கேஷுவல் ஆயிடுச்சு. எவ்வளோ ஒரு டெப்தான வசனம் இல்லையா? இந்த சயின்ஸ் அன்புக்கு டெஃபினேஷனே கொடுக்க முடியல அவங்களால, இன்னை வரைக்கும் இல்லை அவங்க கிட்ட. அப்படின்னா என்னன்னு கூட தெரியும். அவங்க அந்த மூளையில் சுரக்கிற அந்த கெமிக்கலை தான் அன்புன்னு அவங்க டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. அதிகபட்சம் அவ்வளோதான் கொடுக்கும், அதிகபட்சம். ஆனால் அன்புனா என்ன, அதை எப்படி கூறணும், அதை எப்படி சொன்னபடி செஞ்சு காட்டிட்டு இப்படித்தான் அன்பு கூறணுங்கிறதையும் ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டியிருக்கிறார். ப்ரூஃப் பண்ணி காமிச்சார். இப்படி சொன்னவரும் செய்தவரும் உலகத்தில் வேற யாருமே இல்லை. அவர் ஒருத்தர் தான், எக்ஸப்ட் கிரைஸ்ட். எனக்கு ரொம்ப, அதாவது இந்த தேவன் என் தேவனா இருக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாருங்கிறதுல.